விஷால் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குது. அது வந்து சும்மா அப்படி மேலோட்டமாக ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்லாம் அவரை காப்பாற்றவும் முடியாது, காப்பாற்றவும் கூடாது. சமீப நாட்களாகவே ராஜ்மோகன் சமூக வலைத்தளங்களில் குறிவைக்கப்படுகிறார். இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாரையும் விட்டாங்க. ஆனால் ராஜ்மோகனை வந்து டார்கெட் பண்ணி தினம் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. இவர் வந்து வாடகை கட்ட கூட முடியலைன்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா. விஷாலை சந்திக்கிறாருன்னா அது ஒரு பத்திரிகையில் செய்தியாக மாறும், அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுமேங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவர் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. அதை உடனே இவங்க என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இவர் நம்மளை மதிக்கலை, நம்ம வந்து நடிகர் சங்கத்தில் வந்து பொதுச் செயலாளர், நம்மளை இவர் மதிக்கலையேங்கிற அந்த கடுப்பில் தான் அவர் அப்படி ஒரு ட்வீட்டே வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகலேன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவர் வெற்றி பெற்றதற்கு பாராட்டினீங்க, முதலமைச்சரானதுக்கு பாராட்டினீங்களா அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி நிறைய எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் நிறைய கேட்டிருக்க முடியும் என்னால். ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா ஒருவேளை இந்த 96 காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. காரணம் ஜெயலலிதாவுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஜெயலலிதாவை ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் இருந்தது. அது ரஜினியால் முடியுங்கிற எண்ணம் ரசிகர்களிடம் இருந்தது. ரஜினி வந்து விஜயனுடைய ஆட்சி அமையாமல் தடுப்பதற்கு சதி செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் நம்பி வந்து மக்கள் அவரை சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கலை. கடந்த காலத்தையும் எடுக்கிறாங்க. அந்த காக்கா கழுகுன்னு ஒரு கதை சொன்னாரா? ஆமாம் சொன்னார். அதுக்கப்புறம் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னாரா? சொன்னார். அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தொகுத்து இந்த விஷயத்தையும் அதோட பொருத்தி பார்த்து அடடா இவர் பண்ணியிருப்பார். கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து விஜய் சார் அதை சுற்றி நடக்கிற அரசியல் பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்களை பேசுகிறதே எப்பவுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நிறைய உண்மையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு விஜய் சார் இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில நகர்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணால் அவங்க உடனே சஸ்பெண்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏதாவது லேட்டர் பீரியடில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நடக்கும். ஸோ அந்த நகர்கள் பற்றி என்ன? இல்லை அதுதான், அதை வந்து 2 மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ விஜயிடமிருந்து ஒரு நல்லாட்சியை நம்ம எதிர்பார்க்கலாம், அதற்கான அறிகுறிகள் தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்து ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா அது முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுற மாதிரி விஜயே எடுக்கிற நடவடிக்கை இல்லை. யார் தப்பு செஞ்சாரோ அவருடைய மேலதிகாரிகள் அந்த நடவடிக்கையை எடுத்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இப்போயும் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அமைஞ்சிருக்கிற ஆட்சி வந்து அப்படிப்பட்ட ஆட்சி. என்ன இந்த தப்பை நம்ம அனுமதித்தோம்னா இப்போ நம்மளுடைய வேலை போயிடுங்கிற ஒரு அச்சம் கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் விஜய் வந்து அந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சத்தை அல்லது ஒரு பொறுப்புணர்வை கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு ஆரம்ப ஜோராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு சூப்பரான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அல்லது மக்களை நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அப்படிப்பட்ட விஷயமாகவும் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து சேம் டைமில் இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸே எங்களுக்குள்ளே பேசிக்கிறப்ப ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னென்னா இப்போ இந்த போலீஸ் பர்டிகுலராக வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக செயல்படுறாங்களோ, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நேர்மையாக இன்னும் செயல்பட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அன்றைக்கி நார்மலாக ஒரு போலீஸுக்கு ஹெல்மெட்டில் பிடிச்சா கூட ஃபோட்டோ எடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் ஒரு டாக் வருது. ஸோ அதை பற்றி இல்லை அதான், அது வந்து ஒரு குறித்து அல்லது ஒரு விஷயம் குறித்து இப்போ நமக்கு ஒரு முன் தீர்மானம் இருக்கும். ஸோ அந்த விஷயம் குறித்து நமக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கும்போது நம்ம அப்படி பார்க்கும்போது அப்படி தோணும். இதை அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை எந்த அளவுக்கு வந்து புறையோடி போயிருக்குங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரே நாளில் வந்து அவங்கெல்லாம் அப்படி பரிசுத்தமானவர்களாக மாறி கடமையை செய்பவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. காலப்போக்கில் வேணால் அது சாத்தியம். ஸோ இன்றைக்கு நடப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு மேலிட உத்தரவு காரணமாக இருக்கலாம். ஸோ முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கவனமாக இருங்க, பேரை கெடுத்துடாதீங்க அப்படின்னு மேலிருந்து உத்தரவுகள் வருவதன் காரணமாக கூட அப்படி இருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு இந்த சஸ்பென்ஷன்றது வந்து மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட படித்தேன். என்னென்னா மதுக்கடையை வந்து ரொம்ப நேரம் திறந்து வச்சதுக்கு வந்து ஒரு பெரிய நியூஸ் வைரல் ஆகுது. அந்த நியூஸை உடனே அட்ரஸ் பண்ணுறாங்க, உடனே அந்த காவல்துறை அதிகாரி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல சார்? ஸோ அதை பற்றி இல்லை அதுதான், அது வந்து செய்தி ஆனதால் அந்த நடவடிக்கை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஆட்சிகள்லாம் இந்த மாதிரி
தவறுகள் செய்தியாகும் போது அதை அவங்க கடந்து போயிடுவாங்க. இதெல்லாம் டெய்லி பார்க்குறது தானே, இது எங்கே தான் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அல்லது அலதிக்கு தள்ளி விடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதால், ஒருவேளை இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இப்படி ஒரு விஷயம் செய்தியாக மாறும்போது முதலமைச்சரே அதை ஒரு நோட் போடுவார், இது என்னன்னு பாருங்க அப்படின்னா அதுக்கு இமீடியட்டாக ஒரு பெரிய நடவடிக்கை இருக்கும். ஸோ அப்படி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைம் வந்து இந்த ட்விட்டரில் பேசுகிறது ஒரு பயங்கர ஒரு வைரலாக இருக்கும். ஸோ வந்து ராஜ்மோகன் அவர்களை பற்றி விஷால் சார் சொன்ன கருத்து வந்து அதுக்கு உடனே அருண் விஜய் சார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் உட்பட அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி வந்து அந்த கருத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருந்தது? இல்லை, அது வந்து ஒரு தவறான கருத்து. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு கருத்தை தெரிவித்ததற்கு விஷால் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அது வந்து சும்மா அப்படி மேலோட்டமாக ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்லாம் அவரை காப்பாற்றவும் முடியாது, காப்பாற்றவும் கூடாது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ராஜ்மோகன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ சமீபத்தில் பதவியேற்கப்பட்ட 9 அமைச்சர்களில் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ராஜ்மோகன். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீப நாட்களாகவே ராஜ்மோகன் சமூக வலைத்தளங்களில் குறிவைக்கப்படுகிறார். இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாரையும் விட்டாங்க, ஆனால் ராஜ்மோகனை வந்து டார்கெட் பண்ணி தினம் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. இவர் வந்து வாடகை கட்ட கூட முடியலைன்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் ராஜ்மோகன்கிற பேரில் யாரோ எங்கேயோ ஒரு மோசடி பண்ணால் அது இவர் தான் அவர் அப்படின்ட்டு அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தொடர்ந்து இவர் மீது வந்து ஒரு அவதூறு பிரச்சாரம், ஒரு திட்டமிட்ட தாக்குதல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் விஷாலுடைய இந்த குற்றச்சாட்டு. அப்போ எல்லா அமைச்சர்களையும் விட்டுட்டு ஏன் இவர் டார்கெட் பண்ணப்படுறாருன்னா, இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர். அவர் அந்த சமூகத்தில் பிறந்து எவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருப்பார், எவ்வளவு பெரிய போராட்டங்களை அவர் சந்தித்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அதை நீ பாசிட்டிவாக பார்க்காம இவருக்கு எப்படி இந்த போர்ட்ஃபோலியோவை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறதே ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எம்எல்ஏவாக வந்தாருன்னா அந்த கட்சி அவருக்கு பெரிய மனசு பண்ணி அமைச்சர் பதவி கொடுக்கும். என்ன போர்ட்ஃபோலியோ தெரியுமா? ஆதி திராவிடர் நலத்துறை. அதுக்கு மேலே இவர்களால் அவர்களை வந்து சிந்திக்கவே முடியாது. இப்படி தானே இருந்தது. அப்படி இருக்கும்போது ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை, செய்தித்துறைன்னு பல பொறுப்புகளை கொடுக்குறத வந்து இவங்களால் ஏற்க முடியல. அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்து விஷால் குறிப்பிடுகிற அந்த விமர்சனம் அதுவே ஒரு விஷமத்தனமானது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த இலாக்காவை யாரெல்லாம் வகிச்சிருக்கான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். பார்த்தீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் எல்லாத்தையும் திரட்டி பார்க்கும்போது 77 எம்ஜிஆர் ஆட்சியில் செய்தித்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா ஆர்.எம். வீரப்பன். அவர் மட்டும்தான் சினிமா துறையோடு தொடர்பு உள்ளவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜன் ஒருத்தர் இருந்திருக்காரு, முல்லைவேந்தன் ஒருத்தர் இருந்தார், ராஜேந்திர பாலாஜி இருந்திருக்காரு, கடம்பூர் ராஜு இருந்திருக்காரு, சாமிநாதன் இருந்திருக்காரு. இவங்க யாருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. அப்போ நீங்கள் எத்தனை காலமாக சினிமாவில் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷால் ஒரு 20-25 வருஷமாக சினிமாவில் இருக்கார். அப்போ உங்களுடைய அனுபவத்திலேயே நீங்கள் ஒரு 5 செய்தித்துறை அமைச்சரை பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த 5 பேருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க இல்லை. அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்றைக்கியும் குரல் கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்து ஆர்.எம். வீரப்பனுக்கு பிறகு சினிமா தொடர்புள்ள செய்தி ஒளிபரப்பு அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்மோகன் தான். ராஜ்மோகன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பல படங்களில் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸு, தொலைக்காட்சி தொடர், சின்னத்திரை நிகழ்ச்சிகள்னு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தர். எல்லாத்துக்கும் மேலே இந்த திரையுலகத்தோடு தொடர்பில் உள்ள ஒருத்தர். அவரை போய் நீ சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், இவருக்கு எதுக்கு இந்த துறையை ஒதுக்குனீங்க அப்படின்னு கேட்குறது வந்து அதை எப்படி நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியும்? அதனால் விஷாலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மை போன்றவர்கள் பேசுவதை வைத்து ராஜ்மோகன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் பகிரங்கமாக வருத்தத்தை வந்து பதிவு பண்ணணும். அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த விஷால் போட்ட அந்த கருத்து அப்படிங்கிறது தற்செயலாக நடக்கலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவருக்கு ஏதோ ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்குது, அதன் விளைவாக இப்படி ஒரு கருத்தை போட்டாருன்னு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன நடந்தது அப்படின்னா, அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு ராஜ்மோகனுக்கு இந்த இலாக்கா அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்ட பிறகு விஷால் தரப்பிலிருந்து ராஜ்மோகன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அவர் என்னன்னா, இந்த கட்டத்தில் நம்ம யாரையும் சந்திக்க வேணாம். இப்போ திடீர்னு ஒரு விஷாலை சந்திக்கிறாருன்னா அது ஒரு பத்திரிகையில் செய்தியாக மாறும், அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுமேங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவர் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலை, அந்த ஃபோனை அட்டன் பண்ணலை. அதை உடனே இவங்க என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இவர் நம்மளை மதிக்கலை, நம்ம வந்து
நடிகர் சங்கத்தில் வந்து பொதுச் செயலாளர், நம்மளை இவர் மதிக்கலையேங்கிற அந்த கடுப்பில் தான் அவர் அப்படி ஒரு ட்வீட்டே அவர் போட்டிருக்கார். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா சார்? ஏன்னா நிச்சயமாக இந்த நம்ம பக்கம் சொல்லுவாங்களே, இந்த எலி 8 மூலை வேஷ்டி கட்டிட்டு இந்த பக்கம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே விஷாலும் உதயநிதியும் நெருக்கமான நண்பர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆட்சி அமைச்சு சில நாட்கள்லேயே உதயநிதியுடைய நண்பரோட உட்காந்து ராஜ்மோகன் சந்திச்சாருன்னா அது எப்படி பார்க்கப்படும்? யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது நேராக விஜய்கிட்ட போய், சார் ராஜ்மோகனே உதயநிதியுடைய ஆளு சார், ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாருன்னு யாராவது போய் போட்டு கொடுத்தா என்ன ஆகுறதுங்க? அப்போ அந்த கவனமெல்லாம் அவருக்கு இருக்கும்ல. ஸோ அவர் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை சந்திப்பதை இந்த அவாய்ட் பண்ணியிருக்காருன்னா அதில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி துருன்னு ட்வீட் போடுறதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? கண்டிப்பாக சார், இது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்றது நானும் கேட்குறப்ப எனக்கு தெரியுது. அண்ட் சேம் டைமில் இன்னொரு பிரச்சனையை பார்க்க முடியுது சார். நிறைய நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்து அந்த இலவசம்னு சொல்லி உள்ளே போவோம், ஆனால் டாக்டர் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ஆனால் இது இருக்கிற சுற்றி இருக்கிற சர்க்கிளில் நம்ம கமிஷன் கொடுத்தே நமக்கோட பாதி செலவு அங்கே வந்துடும் அப்படின்றது. ஆனால் ரீசெண்ட் டேஸில் ரமேஷ்ன்றவர் அந்த ஏரியாவில் போய் இந்த பொதுமக்கள்கிட்ட என்னென்னு பேசி இங்கே யார் வாங்கியிருக்காங்க, ஏதாவது கமிஷன் வாங்குறான்னு சொல்லி 4 பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை இருக்குல்ல சார், ஸோ இது எல்லா இடத்துலையும் தொடரணுமா? இது எப்படியாப்பட்ட நடவடிக்கை? அதாவது லஞ்சம்ங்கிறது ஒழிக்கப்படணும், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது ரொம்ப புறையோடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த புற்றுநோய் நோயாளிகளில் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இனிமேல் இவங்களை நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். கிட்டத்தட்ட நம் நாட்டில் லஞ்ச ஊழலும் அந்த இடத்துல தான் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த லஞ்ச ஊழலை சட்டபூர்வமாக்குற இடத்துல தான் இப்போ இருக்குது. அதுக்கடுத்து, சார் இவர் என்கிட்ட லஞ்சம் கேட்டாருன்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, யோ கொடுக்காமையா கம்ப்ளைண்ட் பண்ண வந்து நம்மளையே பிடிச்சி உள்ளே போடுற நிலைமையில தான் இன்றைக்கி லஞ்ச ஊழல்ங்கிறதே இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சில முன்னெடுப்புகள் நடக்குதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் இது எத்தனை நாட்களுக்கு தொடரும், இது எல்லா இடத்துலையும் வந்து நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கேள்விக்குறியும் இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு நான் இந்த கேள்வி கேட்கணும்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து உள்ளே சொல்லி அமைச்சிட்டாங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரஜினி சார் கொடுத்த ப்ரெஸ் மீட், அதுக்கு வந்துடும். அந்த ப்ரெஸ் மீட் வந்து இப்போ தேவையா, எதனால் இப்படி ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்ற கேள்வி முதல்ல. அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகராக ஒரு 50 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீரோக்களை விட அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டது ரஜினி தான். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. ரஜினி வந்து ஆரம்ப காலத்தில் மீடியாக்களிடமும் திரையுலகினரிடமும் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்ட காலம்லாம் உண்டு. அப்போ ரஜினியை பார்த்தீங்கன்னா அவருக்கு மனநோய் வந்துருச்சு அப்படின்லாம் அப்போ எழுதுனாங்க பத்திரிகையில். ரஜினிக்கு வந்து மனநோய் முற்றிவிட்டது, ரஜினி மனநோய் காரணமாக ஒரு பத்திரிகையாளரை கார் ஏற்றி கொள்ள முயன்றார் அப்படின்லாம் அந்த காலத்தில் சம்பவங்களும் செய்திகளும் வந்தது. அன்னைக்கெல்லாம் கூட ரஜினிகாந்த் வந்து இந்த பத்திரிகையாளர்களை அழைத்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்கல, கடந்து போயிட்டார். அதே மாதிரி பல விஷயங்கள் ரஜினி குறித்து வந்திருக்கு. என்றைக்குமே அந்த மீடியாக்களை அழைத்து விளக்கம் கொடுக்காத ரஜினி இப்போ வந்து மீடியாக்களை கூப்பிட்டு வந்து விளக்கம் கொடுத்தது இருக்குல்ல, அது வந்து எனக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வந்தவர் தான் ரஜினி. இந்த விமர்சனத்துக்கு ஏன் அவர் வந்து இப்படி வந்து அவர் ரியாக்ட் பண்ணணும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ரஜினிக்கு வந்து அதையெல்லாம் கடந்து போகிற அல்லது அதையும் வந்து ஒரு பாராட்டு மாதிரியே சமமாக பார்க்குற பக்குவம் வந்து ரஜினிக்கு அந்த வயது வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அவர் வந்ததற்கு காரணமாக நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, இந்த விமர்சனம் ரஜினியை பாதிச்சிருக்காது, ஆனால் அவருடைய குடும்பத்தினரை பாதிச்சிருக்கும். குடும்பத்தினர் அப்படின்னு சொல்கிறது அவருடைய மகள்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரன், இவங்க எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கல்ல. அங்கே போய் பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து பயங்கரமாக மக்கள் கழுவி ஊற்றுறதை பார்த்து அவர்களுடைய வற்புறுத்தலில் இப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்ததுலேயே நிறைய கேள்விகள் கேட்கப்படலை அப்படி சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இது வந்து திட்டமிட்டு இந்த கேள்வி மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ட்டு அது நடந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அங்கே உள்ள என்ன காரணம், நான் யூகித்த வரைக்கும் என்னென்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தது எல்லாமே சினிமா பத்திரிகையாளர்கள். நீங்கள் அரசியல் பத்திரிகையாளர்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு கேள்விக்கு துணை கேள்வின்ட்டு அந்த அரசியல் பத்திரிகையாளருடைய கேள்வி அது வேற ஒரு இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கும்.
அன்னைக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமா பத்திரிகையாளர்கள். இப்போ அவர்களுக்கு எந்த அளவுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு தானே கேட்டிருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரஜினிக்கு வந்து ஓரளவுக்கு பரிச்சயமானவர்கள். அப்போ நம்ம ஏடாகூடமாக ஒரு கேள்வி கேட்டால் இவர் டென்ஷன் ஆகிடுவார் அல்லது நம்ம மேலே வருத்தப்படுவார் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சாஃப்டான டோனில் வந்து அவங்களுடைய கேள்விகள்லாம் இருந்தது. இதே அரசியல் பத்திரிகையாளராக இருந்தால் அவங்க வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம எதிரில் நிற்கிறவர் வந்து ஒரு செலிபிரிட்டி, நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பாக சார். நான் இந்த தரப்பில் வந்து கேட்குறேன் என்னன்னா, உங்களை பொறுத்தளவு இந்த கேள்வி ஆனால் கேட்டிருக்கணும், ஆனால் இதை மட்டும் அவங்கள்ட்ட கேட்காம மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கும் அப்படின்னா எந்த கேள்வி ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? இல்லை எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு பாஜக அசைன்மெண்ட் இருக்குது. நீங்கள் பாஜகவுக்கும் நெருக்கமானவர், திமுகவுக்கும் நெருக்கமானவருங்கிறதுனால உங்களை இந்த இதில் அவர் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் நாங்கள் வந்து இப்படி சந்தேகப்பட்டால் இதில் என்ன தவறுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகலேன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவர் வெற்றி பெற்றதற்கு பாராட்டினீங்க, முதலமைச்சரானதுக்கு பாராட்டினீங்களா அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி நிறைய எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் நிறைய கேட்டிருக்க முடியும் என்னால். பட் அதே நேரம் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் ரஜினியுடைய மனம் நோகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்ததாக நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு வர்றது மட்டும்தான் இவங்களுடைய அசைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும். அதான் காரணம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்திருந்தா இந்த டைமில் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் ஒரு ஆன்சர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு. உடனே அவர் டக்குன்னு கிராஸ் ஆகிட்டார். ஸோ இது அதான் அந்த பதில் நான் வந்து ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா ஒருவேளை அந்த 96 காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. காரணம் ஜெயலலிதாவுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஜெயலலிதாவை ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் இருந்தது. அது ரஜினியால் முடியுங்கிற எண்ணம் ரசிகர்களிடம் இருந்தது. ஸோ அந்த கட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் சொன்ன மாதிரி அவர் வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்பு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், 234 தொகுதியிலையும் தனித்து நின்று அப்படி ஜெயிச்சு காட்டுறேன்லாம் சொடக்க விட்டார்ல. இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்திங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரரையும் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரான தமிழறிவு மணியனையும் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தொடங்குகிற முயற்சியில் இறங்கினார். அன்றைக்கு இவர் கட்சி தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக டெபாசிட் கூட கிடச்சிருக்காது. அதுதான் உண்மை. என்ன காரணம்னா 96 அவர் கட்சி தொடங்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கும் போது அவர் வந்து ஒரு தன்னை வலதுசாரியாக அடையாளப்படுத்திக்கல. அன்னைக்கு வெறும் நடிகர் தான் அவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தன்னை வலதுசாரி ஆதரவாளராக காட்டிக்கிட்டது, பாஜகவோடு நெருக்கம், பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்த எதையும் கண்டிக்கலை, பாஜக செய்த எல்லாவற்றுக்கும் பாராட்டினது, மோடியை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இவர் டெவலப் பண்ணது, இது எல்லாமே ரஜினிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு தீராத வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அந்த கட்டத்தில் அர்ஜுனமூர்த்தி தமிழறிவு மணியனை முன்னிறுத்தி அரசியலுக்கு வர நினைத்த அந்த நேரத்தில் வந்திருந்தா இவருக்கு 234 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை ரஜினிகாந்த் சந்திச்சிருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம வந்தால் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது அதை விட வெளிப்படையான உண்மை என்னன்னா ரஜினி அரசியலுக்கு வருவதாக அறிவித்து விட்டு பின்வாங்கியதற்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற யதார்த்தம் அவருக்கு புரிஞ்சது தான். ஏன்னா அதுக்கு முன்னால் கமல்ஹாசன் வந்து குதிச்சிட்டார். அவருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி, அவராலேயே ஜெயிக்க முடியல. 2% 3% வாக்கு வாங்கும்போது இவருக்கு பயம் வந்துடுச்சு. ஆகா, கமலுக்கே இவ்வளவுன்னா நமக்கு அதுக்கு மேலே 1 2 கூடும், அவ்வளவுதான், எதுக்கு வரணுன்ட்டு தான் அவர் பின்வாங்கினார். அதனால் இன்றைக்கி வேணால் பெருமையாக காலரை தூக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து கமலஹாசன் சார் போய் பார்த்தாங்க, நீங்கள் ஏன் போய் பார்க்கலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறப்ப நான் சம்பிரதாயத்துக்காக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அண்ட் சினிமா புகழை வச்சு மட்டும்தான் இவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு, அது பெரிய விஷயம் அப்படின்றப்ப அந்த சினிமா புகழ்ன்றதுல ஒரு அழுத்துறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பற்றி இல்லை, அதாவது அவர் வந்து ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, விஜயை போய் பார்க்கல. அதுதான் இன்றைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது அவருடைய விருப்பம். நம்ம யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாதுங்கிற முடிவை வந்து ரஜினி தான் எடுக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு உங்கள் மீது இப்படி ஒரு கருத்து உருவாகி இருக்கு. இவர் வந்து விஜய்க்கு எதிரானவர், விஜயினுடைய வெற்றியை ரசிக்காதவர் அப்படின்னு ஒரு கருத்து உருவாகி இருக்கும்போது அதை மாற்றுவதற்காவது நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே முதல்லேருந்து பாருங்கள், தேர்தல் முடிவு வருது. அந்த முடிவின் போது இவர் வந்து விஜய் ஜெயிச்சதுக்காக இவர் வாழ்த்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவர் வந்து சிஎம் ஆகியிருக்காரு. அதுக்கு வந்து இவர் எந்த வாழ்த்தும் தெரிவிக்கலை.
அதுக்கு அடுத்து பதவியேற்பு விழாவுக்கு ரஜினிக்கு அழைப்பு போயிருக்கு, அவர் கலந்துக்கல. ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மக்கள் தொகுத்து பார்த்து தான் இப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரஜினி வந்து விஜயனுடைய ஆட்சி அமையாமல் தடுப்பதற்கு சதி செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் நம்பி வந்து மக்கள் அவரை சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கலை. கடந்த காலத்தையும் எடுக்கிறாங்க. அந்த காக்கா கழுகுன்னு ஒரு கதை சொன்னாரா? ஆமாம் சொன்னார். அதுக்கப்புறம் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னாரா? சொன்னார். அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையே தொகுத்து இந்த விஷயத்தையும் அதோட பொருத்தி பார்த்து அடடா இவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ உங்கள் குறித்து வந்த செய்தி மட்டும் காரணம் இல்லை, உங்களுடைய செயலும் காரணம். அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவர்களை தேடி பல பேர் போவாங்க. அது எல்லா காக்காவும் அந்த நேரத்தில் போகும். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சியே இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கணும், விளக்கம் கொடுக்கணும், ஏர்போர்ட்டுக்கு போனேன் அங்கே மீடியாவை காணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக 4 வரி உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் போட்டாலே முடிஞ்சு போச்சு. அதையே நீங்கள் செய்யலை. இன்றைக்கு இப்படி ஒரு அழுத்தம் வந்ததால் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இதில் முக்கியமான விஷயமா ரொம்ப எனக்கு வந்து இருந்தது வந்து நான் பொறாமைப்படலை. கமல் வந்திருந்தா வேணால் நான் வந்து பொறாமைப்பட்டிருப்பேன். ஆனால் இவர் வந்து ஜென்ரேஷனே வேறு அதனால எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, பொறாமைப்படக்கூடியவன் ரஜினி இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு சார். ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் வீக் ஒன்று பேசியிருந்தோம், அதை விட நான் கேட்டேன். இல்லை, ரஜினி மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை இருக்குது. அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம அப்படியே நம்புகிறோம். அதே நேரம் மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதுக்கடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வார்த்தையால் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் செயலில் காட்டியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அதுதான் திருப்பி நம்ம சொல்கிறது. என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவர், உங்களை பார்த்து வந்தவர், இன்னும் சொல்லப்போனால் ரஜினி பாசையிலே சொல்லணும்னா 25 வருடங்கள் கழித்த அடுத்த தலைமுறை அவர். அப்போ அவர் ஒரு கட்டத்தில் உங்களையே மிஞ்சுகிற அளவுக்கு உயரும் போது நீங்கள் கண்டிப்பாக பொறாமைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன்னா அந்த மாதிரியான உணர்வுகள் வருவதுங்கிறது இயல்பு. நான் ரஜினியை மனுஷனாக பார்க்குறேன், அதனால் இதெல்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ரஜினியை கடவுளாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இது வராதுன்னு நீங்கள் நம்புவீங்க. ஸோ என் கருத்து இப்படியாக இருக்குது. அதே நேரம் நினச்சது தப்பாக கூட இருக்கலான்னு நான் நினைக்கிற நேரத்தில் தான் நீங்கள் காக்கா கழுகுன்னு ஒரு கதையை சொல்லி அடடா ரஜினி மனசில் இப்படி இருக்கு போல இருக்குது அப்படின்னு என்னை நம்ப வச்சிங்க. அதனால் அது வந்து உங்களுடைய செயல் தானே எங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வச்சிருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இந்த மேட்டர் தான் மெயினாக கேட்கணுன்னு இருந்தேன். என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், அது எந்தளவு உண்மைன்றது தெரியல. 2 கட்சி ஆரம்பிக்கலான்னு ரஜினிகாந்த் சார் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கப்ப 2 கட்சிகளை யாரோ 2 பேர் வந்து இணைச்சி வச்சுட்டு இவர் அப்படியே நகர்ந்துட்டாரு அப்படி சொல்லி ஒரு நரேட்டிவ் இருக்குது. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சேம் டைம் இப்போ வந்து அரசியல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த திமுக அதிமுக 2 பேர் கூட்டணி போட போகிறாங்க, அதுக்கு ரஜினிகாந்த் சார் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய அக்யூசியேஷன் அதுதான் வந்து இருக்குது. ஸோ 2த்தையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இது நடந்திருக்குமோன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து இந்த நகர்வை நம்பியதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னென்னா திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இங்கே எதிர் துருவங்களை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மு.க.ஸ்டாலின் கிட்ட போய் அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுக்கு நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு யோசனையை யாராலாவது சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டு சேதாரம் இல்லாமல் வந்துட முடியுமா? குறைந்தபட்சம் அவருடைய கெட்ட வார்த்தையாவது நீங்கள் கேட்டுருவீங்க. அது வந்து அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு யோசனை. அப்போ அதை சொல்கிற நபரை நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினியாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்து திமுகவை ஆதரவு கொடுக்க வைக்கணுங்கிறது பாஜகவுடைய அசைன்மெண்ட். அப்போ ரஜினி மதிக்கிற நபராகவும் இருக்கணும், அவர் பாஜகவுடைய ஆதரவாளரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போதும் அது ரஜினியை தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த தகவலை நம்ம நம்புகிறோம். அதுக்கடுத்து ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கடந்து போயிடலாம். அது வதந்தி அல்லது யாரோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிற செய்தி நீங்கள் கடந்து போயிடலாம். ஒட்டுமொத்த ஊடகத்திலேயே வரும்போது நம்ம அந்த மாதிரி கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையினுடைய அளவு வேணால் வேறையாக இருக்கலாம். ஒரு உண்மை இருக்கும். உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது, அதை யாருமே வந்து நம்பலை. திமுகவில் பார்த்தீங்கன்னா அதை மறுத்தாங்க. கனிமொழி உட்பட பல பேர் வந்து அதை பொய்யின்னாங்க. இன்றைக்கி திருமாவளவன் உட்பட பல பேர் வந்து ஆமாம் அப்படி நடந்ததுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அப்போ இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேலையை ரஜினி பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறாரு, அதுக்கடுத்து அப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு.
ஸோ அந்த முயற்சி வெற்றி பெறலை அப்படிங்கிறதுனாலே அப்படி முயற்சியை எடுக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நம்மளுடைய பார்வை. இந்த விஷயத்துல இப்படி நடந்திருக்கலாம். நிறைய ரொம்ப உண்மையான நேர்மையான தகவலுக்கு நன்றி. எப்பவுமே உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரு சந்தோஷத்தோட இப்பவும் அந்த சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.